Hi, hello, welcome, and welcome back to my channel, guys. So, episode 8 of the complete React series இருக்கீங்க. So, இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் வாட்ச் பண்ணல அப்படின்னா அதை வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. ஆல்ரெடி 7 எபிசோட்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் அவர் சேனல். ஸோ ரியாக்ட் சீரிஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க சேனலோட வீடியோ செக்ஷன்லேயும் வந்துட்டு எல்லா வீடியோஸுமே அவைலபிளா இருக்குது. ஸோ யூ கேன் ப்ளீஸ் கோ த்ரூ இட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா அது எல்லாமே இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஸோ வெல்கம் பேக் டு த எபிசோட் 8. அண்ட் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஹூக் அப்படின்னே சொல்லலாம். இதோட இன்னொரு ஒரு கைண்ட் ஆஃப் லைக் சிப்ளிங் ஹூக் அப்படின்னு இன்னொரு ஹூக் இருக்குது. அது அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பட் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஹூக் என்ன அப்படின்னா யூஸ் மெமோ. எஸ், யூஸ் மெமோ ஹூக் எப்படி ஒர்க் ஆகும், அதுல என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் அதை பண்ணலாம், அது எதுக்காக யூஸ் ஆகுது, எதுக்காக யூஸ் ஆகல, இப்படி நம்ம மைண்ட்ல இருக்கிற எல்லா டவுட்ஸையும் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல நான் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண போறேன். ஸோ இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் இந்த சீரீஸ் வந்துட்டு இனிமே பெட்டரா போறதுக்கு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அவங்களையும் லைக் பண்ண சொல்லிட்டு நீங்களும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் டு வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு நேம் ஐ வுட் சே ஹுக்ஸ் 4 பிகாஸ் 4th ஹூக் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் ஓகே, இட்ஸ் டன். npm install. ஸோ நோட் மாடியூல்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க இந்த மீன் டைம்ல சோர்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு நமக்கு தேவையில்லாத எல்லா கோடையும் கிளியர் பண்ணிடலாம். ஆர்ஏஎஃப்சி கொடுத்து ஒரு பிராண்ட் நியூ ரியாக்ட் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர்ஏஎஃப்சி கமாண்ட்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வாட்ச் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் அந்த தப்பை பண்ணாதீங்க. என்னடா இவன் இது ஏதோ அவன் பாட்டுக்கு டைப் பண்ணிருக்கான் ஆர்ஏஎஃப்சிலே என்னையே சொல்லாம அப்படின்னு மாதிரி நினைக்க வேண்டாம். நான் அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு அந்த கண்டினியூவேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ app.cssலையும் போயிட்டு எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிடுறேன். index.cssல இருந்தும் எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு சேவ். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா npm run dev கமாண்ட் கொடுத்து நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, localhost 5173ல அப்ளிகேஷன் இஸ் அப் அண்ட் ரன்னிங். ஓகே, ஸோ இப்போ இந்த யூஸ் மெமோ ஹூக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிகாஸ் எதுக்காகனா எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் வச்சு ஒரு ஹூக்கை லேர்ன் பண்ணோம்னா படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவர் என்டையர் சேனல்னே சொல்லலாம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் வாட் இஸ் அ ப்ராப்ளம், ஓகே இதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அஸ் அ சொல்யூஷன் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு த்ரூ அவுட் அவர் என்டையர் யூடியூப் ஜேர்னியில் எல்லா இடங்களையுமே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். யூஸ் மெமோக்கு என்ன, எதுக்காக, அது எப்படி ஒர்க் ஆகலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see what's the problem which we are going to solve with use memo hook அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ யூஸ் ஸ்டேட் வேரியபிள் a number 0 use state variable, let's say dark, initially it's gonna be false. அண்ட் இதுக்கு வெளியே என்ன அப்படின்னா வந்து ஐம் கிரியேட்டிங் ஒன் மோர் ஃபங்க்ஷன் ஸ்லோ ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு நம்பர் ரிசீவ் பண்ணிட்டு for let I is equal to 0, I less than and I plus plus அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா நம் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறேன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து ஆர் லெட்ஸ் சே இன்டூ கூட இது பண்ணலாம். ஸோ லூப் ரன் பண்ணிட்டு வாட் எவர் நம்பர் ஐ எம் பாசிங் அந்த நம்பரை வந்துட்டு இன்டூ 2 அப்படின்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்காக ப்ரோ இந்த ஸ்லோ ஃபங்க்ஷன் அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது. பேசிக்கா இந்த ஸ்லோ ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸை டிலே பண்றதுக்கு. பிகாஸ் இப்போ நான் இங்கே லூப் இது எதுவுமே பண்ணல, பட் இந்த லூப் வந்துட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு 100 மில்லியன் டைம்ஸ் அந்த நம்பர் வந்துட்டு போற வரைக்கும், அதாவது 0ல இருந்து அந்த பர்டிகுலர் நம்பர் வர வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்,
லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா அந்த லூப் ரன் ஆகுற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நம் இன்டு 2 அதனால ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இட் வில் டேக் த டைம், வெயிட் பண்ணும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை பண்றதுக்காக தான் இந்த ஸ்லோ ஃபங்க்ஷன் நேமே ஸ்லோ ஃபங்க்ஷன் சொல்லி நான் நேம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்ட் தீம் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க்கா இருந்தா பிளாக் இல்லைன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல டெக்ஸ்ட் கலரை வந்து ஆப்போசிட்ல செட் பண்ணிடுறேன். அது ஆப்போசிட் டார்க்கா இருந்துச்சுன்னா ஒயிட்டு இல்லைன்னா பிளாக் அப்படின்ட்டு. ஸோ தீம் ஸ்டைல்ஸும் எனக்கு வந்து இங்க செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருந்து லெட்ஸ் டிஸ்பிளே இன்புட் டேக் அண்ட் இந்த இன்புட் டேக்ல இருந்து பேசிக்கா அந்த நம்பர் இன்புட் தான் ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் சே வேல்யூ நம்பர் type also number and on change event listenerல event data receive பண்ணிட்டு set numberல event dot target dot value அப்படின்னு சொல்லிடுறேன். பேசிக்கான அந்த இன்புட் ஃபீல்ட் என்ன டைப் பண்ணனோ அந்த நம்பர் வந்துட்டு எனக்கு இதுல ஸ்டோர் ஆகிரும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இங்க இருந்து ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன். இதுல வந்து டாகிள் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ண போகுது அப்படின்னா பேசிக்கா டார்க்கா இருந்தா லைட் தீமுக்கும் லைட்டா இருந்தா டார்க்குக்கும் மாத்த போகுது. விச் மீன்ஸ் அந்த டார்க்ன்ற வேரியபிள்ல ட்ரூன் இருந்தா டார்க் தீம் இல்ல ஃபால்ஸ் இருந்தா லைட் தீம்னு அர்த்தம். ஸோ இங்க ஆன் கிளிக் ஈவென்ட் லிஸ்னர்ல என்ன பண்றேன், டைரக்டா ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன் எழுதிட்டு செட் டார்க் அப்படின்றதுல கரண்ட் வேல்யூ எடுத்து நாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது கரண்ட் வேல்யூ ட்ரூன் இருந்தா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும், கரண்ட் வேல்யூ ஃபால்ஸ் இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். பிகாஸ் இதனால நாட்னு கொடுத்துருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட்டா ரிட்டர்ன் ஆகும். ஸோ ட்ரூனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸ்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ சிம்பிள் லைக் தட். அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு டிவ் டேக் கொடுத்துட்டு இதுல டைரக்டா ஸ்டைல்ல இருந்து அந்த தீம் ஸ்டைல்ஸை டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த நம்பரையும் வந்துட்டு இதுல இருந்து இது பண்ணிடலாம். பட் அந்த நம்பர் என்ன அப்படின்னா இங்க இருந்து நான் டைரக்டா கான்ஸ்ட் டபுள் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ ஃபங்க்ஷன்ல அந்த நம்பர் என்னவோ அதை நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்றேன். இஸ் த டபுள் நம்பர். சிம்பிள். என்ன ப்ரோ என்னெல்லாமோ பண்ணியிருக்கீங்க, டக்கு இதுன்னீங்க அதுன்னீங்க அப்படியே போயிட்டீங்க அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இல்லை ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா 2 ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா நம்பர் ஸ்டோர் பண்றதுக்கு, இன்னொன்று வந்துட்டு ஒரு பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு. பேஸ்ட் அப்பான் த பூலியன் வேல்யூ இப்போ அது வந்து ட்ரூன் இருந்தா பேக்ரவுண்ட் கலரை பிளாக்கு வச்சு அண்ட் டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டுக்கு வச்சு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அதே இது அந்த டார்க்ன்றது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் டெக்ஸ்ட் கலர் பிளாக்னு சொல்லி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு டிவ் டேக்ல டிஸ்பிளே பண்றேன். அண்ட் அதே டிவ் டேக் உள்ள என்ன அப்படின்னா நான் அந்த இன்புட் ஃபீல்ட்ல என்ன நம்பர் டைப் பண்றேனோ அந்த நம்பரோட இன்டூ 2 பண்ணி அதை வந்துட்டு கீழே இருக்க டிவ் டேக்ல டிஸ்பிளே பண்றேன். பேசிக்கா அதான் நடக்குது. பட் அந்த ஸ்லோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணா அது ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 100 மில்லியன் நம்பர்ஸை வந்துட்டு ஒரு ஐட்ரேஷன் மாதிரி போயிட்டு வந்து தான் அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரிட்டர்னிங் ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் அது. ஸோ லெட்ஸ் see how it looks. ஓகே, நம்பர் இருக்குது, டாகிள் தீம் இருக்கு. டாகிள் தீம் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தீம் சேஞ்ச் ஆகும், ஆனால் வந்து உடனே சேஞ்ச் ஆகாது. தெளிவா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் டாகிள் தீம் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சா அது போகுது பாருங்க. 1 2 லிட்ரலி 1 2 2 செகண்ட்ஸ் லிட்டரலா எனக்கு என்ன ஆகுது, டைம் எடுக்குது. எதுக்கு, அந்த தீமை வந்து டாகிள் பண்றதுக்கு. பேசிக்கா டாகிள் தீம்னா என்ன ஆகுது, அந்த வேல்யூ வந்துட்டு ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு மாறும்போது என்ன ஆகும், இந்த தீம் ஸ்டைல்ஸ்லயும் வந்து அது ரீஜெனரேட் ஆகும். ஸோ இவ்வளவு நேரம் ட்ரூன் இருக்கும்போது பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஆகிறதுக்கும் டெக்ஸ்ட் கலர் ஒயிட் ஆக இருக்கும். பட் அது ஃபால்ஸுக்கு மாறும்போது என்ன ஆகும், இந்த தீம் ஸ்டைல்ஸ் வந்துட்டு எனக்கு ரீக்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இதே போல இந்த நம்பர்ல வந்துட்டு லெட்ஸ் சே இப்போ நான் வந்து 5 அப்படின்னு கொடுத்தேன்னா 1 2 பாத்தீங்கன்னா தெரியல லிட்டரலா 2 செகண்ட்ஸ் எனக்கு எடுக்குது. எதனால, இந்த லூப் ரன் பண்ண. இப்ப இந்த லூப்பை நான் கமெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் 5 டக்கு டக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்கணும் டைப் பண்ண அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க. 2னா 4 25னா 50 அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா அந்த சேஞ்சை நீங்க பார்க்கலாம். இதே இதை நான் ரன் பண்ணிட்டு கொடுத்தேன் அப்படின்னா
பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த வெப்சைட்டே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா நான் 250 அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்து ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு 3 to 4 seconds ஆகுது 500 வரதுக்கு. இப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இப்பதான் ரிமூவே ஆகுது. நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் ஒரு 4 செகண்டா. இப்பதான் ரிமூவ் ஆகுது. சோ என்ன ஆகுதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. லிட்டரலா என்ன அப்படின்னா வந்து 2 விஷயங்கள் இங்க இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து நம்பர். இப்ப இங்க இருந்து என்ன அப்படின்னா இப்ப இந்த பர்டிகுலர் நம்பர் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகுதுன்ற போது ஃபைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க வந்து ஃபைன் கொடுங்க ஓகேயா. ஸோ 1 2 2 seconds கழிச்சா அது வருது. இப்ப இதை நான் திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி நான் ஃபைனே கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்? சேம் திங் தான் இருக்கணும். சேம் இப்ப நான் டாகல் தீம் பண்றேன் அப்படின்னா டாகல் தீமுக்கும் ஸ்லோ ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. டாகல் தீம் வந்துட்டு அது பாட்டு அதோட வேலையை பார்த்துட்டு போகுது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சார் நான் தண்ணி கேன் போடணும் சார் அப்படின்ற மாதிரி அது தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஜஸ்ட் டார்க்ன்ற ஒரு ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ மாத்துது. ஸோ தீம் ஸ்டைல்ஸ் எனக்கு என்ன ஆகும்? ரீஜெனரேட் ஆகி இந்த டிவ் டேக் டிஸ்பிளே ஆகுது. நம்பரை நான் மாத்தல, ஃபைலே தான் இருக்கு. ஆனா நான் டாகல் தீம் கிளிக் பண்ணனா 1 2 2 seconds ஆகுது. அது ஏன் 2 seconds ஆகுது அப்படின்ற ஒரு பிரச்சனை. தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ப்ரோ. இப்ப நீங்க தேவையில்லாம நீங்க ஸ்லோ ஃபங்க்ஷனை போட்டிருக்கீங்க, அதனாலதானே இது ஆகுது, இல்லைன்னா இது ஆகவே ஆகாதுல அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஏன் இதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா சோ தட் யூஸ் மெமோவோட அந்த பர்பஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் சினாரியோவா நான் காமிக்கலாம் அப்படின்னா. பிகாஸ் இவ்வளவு டைம் எடுக்கிற ப்ராசஸ்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும். இன் ரியல் லைஃப் இன் ரியல் கேஸ் சினாரியோல இது எல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேயா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போ நீங்க வந்து யூடியூப் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் அ செகண்ட் என்ன அப்படின்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் ஆகும். இப்படின்றதுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வருது. அப்ப என்ன ஆகும்? இது ஜஸ்ட் வந்துட்டு இது ஒரு வாட் லைக் 100 மில்லியன். இதுக்கு மேல உங்களுக்கு வீடியோஸ் மட்டும் கிடையாது, வீடியோ தம்ப்நெயில் அதோட டிஸ்கிரிப்ஷன் அதுல உடனே லைக்ஸ் கமெண்ட்ஸ் இவ்வளவு டேட்டா வித்தின் லைக் செகண்ட்ல உங்களுக்கு இவ்வளவு வரும் அப்படின்ற போது அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஓகேயா? இந்த யூஸ் மெமோ இதே மாதிரி இன்னும் சில ஹூக்ஸ் இருக்கு. இதெல்லாமே என்னன்னா பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஹூக்ஸ். இது எதுவுமே வந்துட்டு உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டியை பெட்டர் ஆக்குறதுக்கான ஹூக்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஹூக்ஸ் பார்த்தோம், லைக் யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் ரெப். இது எல்லாமே நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஹூக்ஸ். அதாவது சர்டைன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த ஹூக்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா இப்போ நம்ம பாக்குற அந்த யூஸ் மெமோ, இதுக்கு அடுத்து பார்க்க போற 2 3 ஹூக்ஸ் எல்லாமே மேஜர்லி அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸை பெட்டர் ஆக்குறதுக்காக, ஒரு ரியாக்ட் ஆப்பை இனிமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ நிறைய பேசியாச்சு, எப்படி அதை வச்சு இது ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா யூஸ் மெமோ ஹூக் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம என்ன வேல்யூ, அது வந்து நம்ம எந்த வேல்யூவை சொல்றோமோ அந்த வேல்யூவை மெமோரைசேஷன் பண்ணி வச்சுக்கும். இல்ல புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் வந்துட்டு இந்த டபுள் நம்பர் பேசிக்கா என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாட்டி நம்பர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த டபுள் நம்பர் வந்து ரீகால்குலேட் ஆகுது, விச் இஸ் ஆப்வியஸ்லி ஃபைன். அது ரீகால்குலேட் ஆகிதான் ஆகணும். ஆனா சம்பந்தமே இல்லாம தீம் ஸ்டைல்ஸ் என்ன ஆகுது, அதுவும் வந்துட்டு ரீகால்குலேட் ஆகுது. பிகாஸ் என்ன ஆகுறதுனால என்னோட மொத்த ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகுறதுனால, ஸோ இந்த நம்பர் அப்படின்ற இதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகுறதுனால என்ன ஆகுது, இந்த பர்டிகுலர் டபுள் நம்பர் ரீகால்குலேட் ஆகும், விச் இஸ் ஃபைன். இப்ப நான் டார்க்ன்ற வேரியபிளை மாத்தும் போது என்ன ஆகும், எனக்கு மொத்த காம்பவுண்ட் ரீரெண்டர் ஆகும். அப்பவும் எனக்கு என்ன ஆகும், இந்த டபுள் நம்பர் வந்து ரீகால்குலேட் ஆகும். நீங்க யோசிக்கலாம், நீங்க நம்பரையே மாத்தல அது ஏன் ரீகால்குலேட் ஆகும் போது அப்படின்னா ஆகும். இவன் நான் இங்க 215 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, டைப் பண்ணி 1 2 3 செகண்ட்ஸ் ஆயிட்டு. இப்போ நான் டாகல் தீம் பண்ணா 1 2 தெரியுதா, அந்த 2 செகண்ட்ஸ் டிலே தெரியுதா? எதனால அப்படின்னா இந்த 250க்கு நான் டாகல் தீம் பண்ணும்போது என்ன ஆகும், திருப்பி வந்துட்டு இந்த ஸ்லோ ஃபங்க்ஷன் கால் ஆகும். சிம்பிள் லாஜிக். நான் சொல்ற வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சிம்பிள். நானே உங்களுக்கு ஒரு கன்சோல் லாக் போட்டு காமிச்சிடறேன். லாக் ரன்னிங் ஸ்லோ அப்படின்னு இன்ஸ்பெக்ட் கன்சோல் கம்ப்ளீட்டா ரீலோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மாத்திடுறேன். ஸோ நம்பர் மாற்றும் போது ரன்னிங் ஸ்லோ வருது, ஃபைன், தப்பே கிடையாது. ஆனா டாகல் தீம் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, ரன்னிங் ஸ்லோ வருது தெரியுதா? நம்பரே மாத்தல அப்புறம் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் என்ன ஆகுது, என்னோட மொத்த காம்போனன்ட்டும் ரீரெண்டர் ஆகுது. அப்படி ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், ரீகால் ஆகும். அப்படி ரீகால் ஆகும்போது என்னோட மெமரியில என்ன ஆகும், என்னோட சிஸ்டம் மெமரியில
அதே இது திருப்பி ரீகால்குலேட் ஆகி திருப்பி அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். இதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் அந்த யூஸ் மெமோ அப்படின்ற ஹூக். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பழைய வேல்யூவை மெமரியில வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ. இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு, நீ திருப்பி எல்லாம் அதை கால்குலேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணும். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் இது எப்படி பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ டைரக்டா ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்க என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு யூஸ் மெமோ அப்படின்ற ஹூக்கை மென்ஷன் பண்ணிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா உள்ள யூஸ் எஃபெக்ட் மாதிரியே தான் யூஸ் மெமோட சின்டாக்ஸும் இருக்க போது மோர் ஆர் லெஸ். இங்க இருந்து என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்தது ஒரு அரே சிம்பிள் பார்த்தாலே தெரியும் என்ன ப்ரோ யூஸ் எஃபெக்டே யூஸ் மெமோன்னு எழுதுறீங்க அதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்டாக்ஸ் லிட்டரலி சேமா தான் இருக்கும். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா அந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ல இருந்து நான் ரிட்டர்ன் பண்ணும்போது ஐ கேன் டைரக்ட்லி ரிட்டர்ன் த ஸ்லோ ஃபங்க்ஷன் அண்ட் நம். ஸோ பேசிக்கா அந்த ஸ்லோ ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதை என்ன பண்ணும் யூஸ் மெமோ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது டபுள் நம்பர்ல ஸ்டோர் ஆகும். பட் இங்க இன்டெலிஜென்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்பர்ன்ற வேரியபிளை இதுல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்பர்ன்ற வேரியபிள் இருக்க வேல்யூ மாறினா மட்டும்தான் இந்த ஸ்லோ ஃபங்க்ஷன் என்ன ஆகும் கால் ஆகும், இல்லைன்னா கால் ஆகாது. சிம்பிள். ஸோ இப்போ நான் போயிட்டு நம்பரை மாத்தினேன் அப்படின்னா இப்போ நான் வந்து 56 அப்படின்னு கொடுக்கணும் எனக்கு அது கால் ஆகும் ரன்னிங் ஸ்லோ விச் இஸ் டோட்டலி ஃபைன். ஆனா நான் தீமை டாகிள் பண்ண பாத்தீங்கன்னா தெரியும் நான் கிளிக் பண்ண உடனே மாறுது பாருங்க தெரியுதா, கிளிக் மாறிட்டு கிளிக் 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 கிளிக். ஸோ கிளிக் பண்ணவும் மாறுது, ரன்னிங் ஸ்லோ வராது. எதனால அப்படின்னா பிகாஸ் இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் நம்பர்ன்ற வேரியபிள் இருக்க வேல்யூ மாறினா மட்டும்தான் இந்த யூஸ் மெமோ என்ன பண்ணும் ஸ்லோ ஃபங்க்ஷனை ரீகால் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை டபுள் நம்பர்ல ஸ்டோர் பண்ணும். இல்லைன்னா அது என்ன பண்ணாது, அதை காலே பண்ணாது. ஓகேயா, சிம்பிள். ப்ரோ இதுக்கு நீங்க யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ணலாம். பட் யூஸ் எஃபெக்ட்ல இதை நீங்க பண்ணும்போது என்ன அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணும். இதுக்கு லிட்டரலா இதுக்கு ஈக்குவலண்டா நான் யூஸ் எஃபெக்ட் எழுதி காமிக்கேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் நான் ஒரு ஸ்டேட் வேரியபிளை கிரியேட் பண்ணேன். ஸோ டபுள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிளை கிரியேட் பண்ணேன். பண்ணியாச்சா? இதுக்கு அடுத்தது யூஸ் எஃபெக்ட் டூக் எழுதிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா நம்பர் மாறும் போதெல்லாம் செட் டபுள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஸ்லோ ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்பரை செட் பண்ணும். இப்போ நான் தீம் மாத்தினா இப்போ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் தீம் மாத்தினா எனக்கு என்ன ஆகாது, இது ஒர்க் ஆகும். பட் என்ன பண்ணிருக்கீங்க நான் தேவையில்லாம இன்னொரு ஸ்டேட் வேரியபிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி நான் யூஸ்டே டூக்கோட எபிசோட் நீங்க வாட்ச் பண்ணலன்னா ப்ளீஸ் அதை வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் இப்போ நான் சொல்றதெல்லாம் புரியும். இல்லைன்னா வந்துட்டு லைக் ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பார்க்கும்போது இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்ல அமேசான் பிரைம்லயோ டப்பக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் சீசன்ல உட்காந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாதுன்ற மாதிரி தான் இந்த எபிசோட் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. என்ன அப்படின்னா வந்து ஸ்டேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நமக்கு தேவையில்லாத இடத்துல சும்மா எல்லா இடத்துலயும் ஸ்டேட் யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. பிகாஸ் எதுக்காகனா இட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் மெமரி. அப்படின்ற போது உண்மையிலே நமக்கு தேவை இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணும். இப்ப இந்த இடத்துல யூஸ் மெமோ ஹூக்க வச்சு என்னால என்ன பண்ண முடியுது, ஈஸியா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது. அட் சேம் டைம் இந்த இடத்துல எனக்கு யூஸ் எஃபெக்டும் தேவையில்ல, யூஸ் ஸ்டேட்டும் தேவையில்ல. பட் எனக்கு யூஸ் மெமோ தெரியலன்னா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், இந்த கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். நிறைய பேர் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இவன் இந்த பிரச்சனையை காமிச்சோடனே ஃபர்ஸ்ட் என்ன தோணி இருக்குன்னா யூஸ் ஸ்டேட்டை போட்டு யூஸ் எஃபெக்ட் போட்டா முடிஞ்சு ப்ராப்ளம் அப்படின்னு. பட் உண்மையிலே நமக்கு அது தேவையா அப்படின்னு லைட்டா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது தேவை கிடையாது. தட் இஸ் த ட்ரூத். எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த யூஸ் மெமோ ஹூக். பிகாஸ் யூஸ் மெமோ ஹூக் அதுக்காக தான் இருக்குது. ரியாக்ட்ல நிறைய ஹூக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தான் யூஸ் பண்ணோம். அதை யூஸ் பண்ணாம அதை நான் படிக்கல எனக்கு அது தெரியாது அதனால இப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு போனீங்கன்னா லைக் தட் இஸ் த மெயின் ரீசன். எதனால வந்துட்டு வெறும் ரியாக்டை வச்சு மட்டும் கம்பெனிஸ் ஆர் வெரி லைக் ஹெசிடன்ட் டு ஹையர் பீப்புள் அப்படின்னா பிகாஸ் ப்ரோ எனக்கு ரியாக்ட்ல அது தெரியும் ரியாக்ட்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு லிட்டரலா நான் சொல்றேன்ல. ரியாக்ட்ல இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, இப்படியும் சால்வ் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம். பட் மெஜாரிட்டி 99% ஆஃப் த பீப்புள் பண்ணியிருப்பீங்க என்னன்னா இந்த இதுதான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. எதனாலனா யூஸ் மெமோ எதுக்கு, இது இப்படியே பண்ணிடலாமே இதுவும் அதுக்கு ஈக்குவல் சொல்யூஷன் தானே அப்படின்னு விச் இஸ் நாட். பிகாஸ் எதனால அப்படின்னா இங்க தேவையில்லாம நீங்க இன்னும் 2 ஹூக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க விச் கேன் பி டன் பை சிங்கிள் ஹூக் வேர் யூ ஆல்சோ டோன்ட் நீட் அ ஸ்டேட் வேரியபிள். இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு நல்ல ரியாக்ட் டெவலப்பர் அதாவது ஒரு கம்பெனில ரியாக்டை மட்டும் வச்சே
டெவலப்பரா ஹையர் ஆர் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ட் டெவலப்பருக்கும் இல்ல நானும் ரியாக்ட் டெவலப்பர் தான் அப்படி நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஆக்சுவல் டிஃபரன்ஸ் இதான். பிகாஸ் லிட்டரலா யூ கேன் பில் எனி ப்ராஜெக்ட்ஸ். நம்ம சேனல்ல வந்துட்டு வி ஹவ் டன் லைக் சம் கிரேசி ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ். நீங்களும் அதை பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு பெட்டரா பண்றீங்க அப்படின்றதான் வந்துட்டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் 1% ஆஃப் த ரியாக்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் த ரிமைனிங் 99% ஆஃப் த ரியாக்ட் டெவலப்பர்ஸ். திஸ் இஸ் த ஆக்சுவல் ட்ரூத். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் literally we have fixes. So with the help of use memo hook, because use memo hook எப்போதுமே என்ன பண்ணா ஒரு வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்லோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் அந்த வேல்யூவை என்ன பண்றேன், யூஸ் மெமோல இருந்து நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ டபுள் நம்பர்ல ஸ்டோர் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் நம்பர் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் எனக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ நான் டோன் கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி இட் டேக்ஸ் டைம் பிகாஸ் ஸ்லோ ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுனால. பட் நான் டீமை டாகிள் பண்ணும்போது என்ன ஆகாது, எனக்கு டைம் ஆகாது. இட் ஜஸ்ட் runs like this. This is how exactly the use memo hook works. Okay bro, அப்ப அவ்வளவுதானே, இவ்வளவுதானே யூஸ் மெமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ருக்ஜாவ் பையா ருக்ஜாவ் அப்படின்னு வெயிட் என்ன அப்படின்னா அதுல இன்னொரு பிரச்சனையே இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஸ் எஃபெக்ட் ஹுக் நான் போட்டுட்டு இப்போ இதுல இருந்து லெட்ஸ் சே தீம் ஸ்டைல்ஸ் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ எப்பெல்லாம் தீம் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் எனக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு லாக் தீம் சேஞ்ச் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நத்திங் இஸ் ஃபைன், எவ்ரி திங் இஸ் குட். இனிஷியலா யூஸ் எஃபெக்ட் ஒரு வாட்டி ரன் ஆயிருக்கும். ஸோ ரன் ஆயிட்டு இப்போ நான் வந்துட்டு டாகல் தீம் பண்றேன். ஸோ தீம் சேஞ்ச்னு வருது, டாகல் தீம் பண்றேன், தீம் சேஞ்ச் இஸ் கரெக்ட் பிகாஸ் தீம் நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து இங்க இருந்து தீம் ஸ்டைல்ஸ் வேல்யூ மாறி இருக்கும், ஆப்வியஸ்லி இங்க ரீகால்குலேட் ஆயிருக்கும். ஸோ இதா இருக்கும், ஃபைன். இப்போ நான் இங்க நம்பர் சேஞ்ச் பண்றேன். ஸோ 0ல இருந்து 2 மாத்துறேன். இப்போ எனக்கு தீம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஆனா இங்க ஒரிஜினலா தீம் சேஞ்ச் ஆயிருக்கானா கிடையாது. திருப்பி நான் நம்பர் மாத்துறேன், திருப்பி எனக்கு தீம் சேஞ்ச் ஆகுது. எதனால? அகெயின் யூஸ் மெமோ நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துட்டு சிச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ என்ன ப்ரோ நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா இந்த தீம் ஸ்டைல்ஸ் அப்படின்ட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு ஒவ்வொரு வாட்டி காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும் போதும் மெமரியில அது ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மெமரியில வந்துட்டு இந்த வேரியபிள் இருக்க டேட்டா வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல போய் கிரியேட் ஆயிட்டு லைக் ஓகே இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக், ஏன்னா டார்க் வந்துட்டு இப்போ ட்ரூன் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் பிளாக், கலர் ஒயிட்னு சொல்லி கிரியேட் ஆயிட்டு. இப்போ அடுத்த டைம் நம்ம தீமை சேஞ்ச் பண்ணவே இல்லை, நம்பர் தான் சேஞ்ச் பண்றோம். ஆனா காம்பனன்ட் ரீரெண்டர் ஆனா என்ன ஆகும், இந்த வேரியபிள் வந்துட்டு அந்த மெமரியோட ரெஃபரன்ஸை கட் பண்ணிட்டு அதே நம்மளோட சிஸ்டம் மெமரியில் என்ன பண்ணும், புதுசா இன்னொரு மெமரியில் வந்துட்டு டேட்டா இதே டேட்டா திருப்பி ரீக்ரியேட் பண்ணும். பழைய டேட்டா மெமரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே மெமரியில இருக்கும். அப்ப இதே மாதிரி நீங்க பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகும், ஒரு 100 வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா மெமரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இந்த மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் சிஸ்டம்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ப்ரௌசர்ல இருந்து பார்க்கக்கூடிய வெப்சைட்ஸ் வந்துட்டு ப்ரௌசர் மெமரி தான் வந்துட்டு பிகாஸ் அந்த எண்ட் ஆஃப் த டே ப்ரௌசர் மெமரின்றது சிஸ்டம்ல இருந்து அதுவும் மெமரி எடுத்து யூஸ் பண்ணுது. அப்படின்ற போது ஒரு வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு இந்த யூஸ் எஃபெக்ட்ல இதை போட்டு காமிக்கலன்னா என்ன நினைச்சிருப்பீங்க, வெப்சைட் ஃபாஸ்டா தானே இருக்குது. பிகாஸ் ட்ரூ, வெப்சைட் ஃபாஸ்டா தான் இருக்குது, கிளிக் பண்ணும்போது டக்குன்னு சேஞ்ச் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன ஆகுது, எனக்கு தேவையே இல்லாம மெமரியில வந்துட்டு திருப்பி நான் நம்பரை மாற்றும் போது எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நமக்கே தெரியாம மெமரி வந்துட்டு ஓவர் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதையே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் மெமோ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see how to do that. இங்க இருந்து இந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணிட்டு யூஸ் மெமோ அண்ட் இங்கே அதே அரே கொடுத்துட்டு இதுல இருந்து என்ன யூஸ் மெமோல ரிட்டர்ன் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் இங்கே அரேல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த டார்க்ன்ற வேரியபிளோட வேல்யூ மாறினா மட்டும்தான் தீவ்ஸ் எனக்கு என்ன ஆகணும், ரீக்ரியேட் ஆகணும். இந்த சென்ஸ் மெமரியில வந்துட்டு அது சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா அது மாறக்கூடாது. ஸோ இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா டாகிள் தீம் பண்ணும்போது தீம் சேஞ்ச் ஆகும், விச் இஸ் ஃபைன் பிகாஸ் நான் ஆக்சுவலா தீமை சேஞ்ச் பண்றேன், விச் இஸ் ஃபைன், சேஞ்ச் ஆகுது. பட் நான் நம்பரை மாத்தினேன் அப்படின்னா இப்போ நான் டூன் மாத்தினேன்னா எனக்கு ரன்னிங் ஸ்லோ ஃபங்க்ஷன் மட்டும் தான் வரும், தீம் சேஞ்ச் வராது. எதனால இந்த யூஸ் எஃபெக்ட் இப்போ ரன் ஆகல, பிகாஸ் தீம் ஸ்டைல்ஸ் எனக்கு என்ன ஆகல, ரீக்ரியேட் ஆகல.
ஒன்லி when the வேல்யூ ஆஃப் த டார்க் வேரியபிள் சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் எனக்கு அது ரீக்ரியேட் ஆகணும். எதனாலனா வேல்யூ மாறுது, பேக்ரவுண்ட் கலரையும் டெக்ஸ்ட் கலரையும் மாத்தி ஆகணும். இந்த நம்பர் மாறுறதுக்கும் தீம் ஸ்பேஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு தனி, இது ஒரு தனின்ற போது அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அஃப்கோர்ஸ் ஸ்டேட் வேரியபிள்னாலே வேல்யூ சேஞ்ச் ஆனால் மொத்த காம்பவுண்ட் தான் ரீரெண்டர் ஆகும். பட் அதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு வேரியபிளோட வேல்யூவோட என்ன பண்ண விடக்கூடாது, மெமரியில ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்க விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த யூஸ் மெமோ ஹூக்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி மெமரியில கரண்டா அந்த வேரியபிளுக்கு இருக்க வேல்யூவையும் இப்ப இருக்க வேல்யூ செக் பண்ணும். ஒன்லி அந்த பழைய வேல்யூ இப்ப இருக்க வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கு, அதை மாத்தணும்னா மட்டும்தான் மெமரியில அது புதுசா வேல்யூ கிரியேட் பண்ணவே செய்யும். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூவே அது பெர்சிஸ்டண்டா வச்சிருக்கும். இந்த பெர்சிஸ்டன்ட் விஷயம் வந்துட்டு நமக்கு ரியாக்ட்ல அதுவும் ஸ்டேட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டம். எதனாலனா ஸ்டேட் பேசிக்கா என்ன பண்ணுது, காம்பனண்ட்டை ரீரெண்டரை கிட்டத்தட்ட ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி தான். ஸோ அப்போ சில விஷயங்களை சில டேட்டாவை நம்ம பெர்சிஸ்டண்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யூஸ் மெமோ ஹூக் நமக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் யூஸ் மெமோ ஹூக்கோட ஆக்சுவல் யூஸ் கேஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்டு திஸ் பர்டிகுலர் எபிசோட். ஸோ யூஸ் மெமோ ஹூக் எப்படி யூஸ் பண்ணோம், அது என்ன ஏது எதுக்காக ஃபுல்லா கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ until that it's signing off, Anton Francis Dijo, bye guys.